ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக வாழைக்காய் வச்சு எப்படி கோலா உருண்டை பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 வாழைக்காய் எடுத்துக்கிறேன். இந்த வாழைக்காயை ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். ஹாஃபாக கட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வாழைக்காவோட இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த தோலை நம்ம உரிக்க போகிறதில்ல, நம்ம தோலோடு தான் ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதை மட்டும் காம்பை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு ஹாஃபாக கட் பண்ணுறோம். இந்த மாதிரியே பண்ணுறோம். இந்த மாதிரி காம்பை எடுத்துகிட்டு ஹாஃப். இப்போது நம்ம ஹாஃபாக கட் பண்ணோம் இல்லையா, இந்த ஹாஃபாக கட் பண்ண வாழைக்காவை இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துலலாம் வைக்க போகிறோம். இது மாதிரி வச்சிடறோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நல்லா இதுவாக ஸ்டீம் ஆயிடுச்சு. நம்ம ஏன் ஸ்டீம் பண்ணுறோம் அப்படின்னா, அதோட கலர் மாறாமல் அதே கலரில் இருக்கிறதுக்காகவும் நார் கம்மியாக இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இது மாதிரி பண்ணால் நல்லா சூப்பராக அந்த டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இறங்கியிருக்கும். அதுக்காக தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அடுத்து சோம்பு ஒரு டீஸ்பூன், பத்து வர மிளகா, அதை காஞ்ச மிளகான்னு சொல்லுவோம்ல அது. அடுத்து மிளகு போட போகிறோம். அடுத்து இஞ்சி, அப்புறம் நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு போட போகிறோம். ஏன் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த டேஸ்ட் நல்லா தூக்கலாக கொடுக்கறதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப பெஸ்ட்டு. இதே பெரிய வெங்காயம்னா அது கொடுக்குற டேஸ்ட்டோட சின்ன வெங்காயம் இன்னுமே டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால சின்ன வெங்காயம். அடுத்து நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, அது கூட தனியா 1 டேபிள் ஸ்பூன், ஒரு கப் தேங்காய் நம்ம போட்டுக்கணும். துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டோம். இது வேணும்னா தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிறதுக்கும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும். அது ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். ரொம்ப இப்போ போட தேவையில்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம பிசையும் போது நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிடுவோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கூட கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லியும் போட்டுக்கிறோம். இப்போ இதை நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறோம். இதை எப்படின்னா ஒரு கொரப்பான இதில் அரைச்சிக்கணும். ரொம்ப குழப்பான அரைச்சிட்டாலும் நல்லா இருக்காது. உருட்டுறதுக்கு நம்மளுக்கு பதமாக வரணும்னா கொரப்பாக அரைச்சிக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அது யூஸ் பண்ணுமே தவிர ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம வெந்த இந்த வாழைக்காய் இல்லையா, இதை தோலை நம்ம உரிச்சிக்கிறோம். இப்போ தோலை இந்த மாதிரி நம்ம இது பண்ணாலே ஈஸியாக உரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது நல்லா வெந்துருச்சு இல்லையா. இப்போ தான் இறக்கினால கொஞ்சம் சூடாக இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாக உரிக்கிற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வாழைக்காவை ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நல்லா மசிக்கணும் கையால். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும். ரொம்பவும் மசிச்சிட வேணாம், லேசாக மசிச்சா போதும்.
மசிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இதில் போட போகிறோம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுணும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாவை போடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மசாலாவை இதில் போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்களே, அந்த பொடியை நம்ம இப்போ போட போகிறோம். அதை நல்லா பொடியாக அரைச்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறோம். எதுக்கு அப்படின்னா நல்லா அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பக்குவமாக வரும். இது கூட நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் போட போகிறோம். அது எதுக்குன்னா நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக, ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொரியாண்டர் லீவ்ஸ் லாஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ண போகிறோம். இது நீங்கள் அரைச்சிருக்கீங்களா மசாலா, அது எவ்வளோ, அதில் உப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டாலும் அது இதுவாக இருக்கும். அதனால் கரெக்டாக உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எங்கேயும் உப்பு இதுவாகாமல் இருக்காமல் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா ஒரு பால் மாதிரி ஆக்கிடணும். இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா பிசையணும். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா உருட்டிக்கணும், நல்லா பால்ஸாக. அப்போ தான் நல்லா கோலா உருண்டைக்கு ஏற்ற அந்த டெக்ஸ்சர் இருக்கும் பார்க்க உங்களுக்கு. அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இது நல்லா அடுப்பு சூடாகட்டும். சூடான அதே எதில் நான் வதக்கினோ அதே அடுப்பு, அதே இழுப்ப சட்டியை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேயே நான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த பால்ஸாக உருட்டி வச்சுருக்க கோலா உருண்டையை இப்போ போட போகிறோம். இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுன்னா நம்மளுக்கு சூப்பரான கோலா உருண்டை ரெடி. ஸோ சுவையான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நீங்களும் இதை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.